ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் 1000ஐயும் திண்ணிய பக்தியோடு ரசித்து கேட்க வேண்டும் என்று எஸ்விபிசி சேனல் முன் அமர்ந்திருக்கும் அன்புடைய நேயர்களே, இப்பொழுது நாம் அந்த 1332வது திருநாமத்தை அனுபவிப்போம். இந்த திருநாமம் அக்ரூர ஸ்துதி சம்பிரீதா என்பது. அக்ரூர் என்று ஒரு கேரக்டர் கிருஷ்ணாவதாரத்தில். ராமபிரான் ராமாவதாரத்தை முடித்து கொண்டு அயோத்தியை விட்டு கிளம்பினான். சரயு பிரவேசம் பண்ணுகிறான். அப்பொழுது எல்லோரும் எம்பெருமானுடன் நாங்களும் வருகிறோம் என்று கிளம்பிவிட்டார் வைகுண்டம் போகிறதுக்கு. வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி அவர்களை எம்பெருமான் சாந்தானி அழைத்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்து வைகுண்டம் அழிச்சு போகிறான். அதுதான் நிலைமை. அப்பொழுது ஆஞ்சநேயரும் கேட்டான், நீர் வருகிறாய் என்று, நீ சொல்லக்கூடிய உலகத்தில் ராமாயண பிரவேசம்லாம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏன்னா சந்தேகம் உங்களுக்கு நான் இருக்கா இல்லையா டக்குன்னு சொல்லும், ஏற்பாடு பண்ணணும்னா. அப்படின்னா நான் வரல, எனக்கு ராமாயணம் கேட்கறது தான் வேணும், அதெல்லாம் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு விட்டார். விபீஷண ஆழ்வானை பார்த்து பகவான் சொல்கிறார், இங்கேயே சிரஞ்சீவியாக இருந்து ராஜ்யத்தை ஆள். இவர்கள் தவிர அனைவரும் அயோத்தியில் ராமபிரானுடன் கிளம்பி விட்டார். ஒரே ஒரு ஆள் மட்டும் சாட்டையை வச்சுட்டு நின்னான், வயசானம். யாரு? நம்ம சுமந்திரன். அப்படி சாட்டையை வச்சுட்டு சோகமாக நின்னான். ஏன்பா நீ நிற்கிற, நீ வரலையா வைகுண்டத்துக்கு என்று கேட்டார் ராமபிரான். சுவாமின்னா, எனக்கு வாழ்க்கை வைகுண்ட வாழ்க்கை வேணும் தான், ஆனால் ஒரு காரியம் செஞ்ச பிறகு வைகுண்டம் போகணும்னு நினைக்கிறேன். அது என்னப்பா உனக்கு பெரிய காரியம்? அப்படி இல்லை, கௌசல்யா என்னை பார்த்து கதறிய கதறல் என் நெஞ்சு அகலமால் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நீங்காமல் இருக்கிறது ராமா. நான் தங்களையும் லக்ஷ்மணனையும் சீதாதேவியும் காட்டிலே குகருடைய சிங்கிபேரபுரத்திலே விட்டு விட்டு மீண்டேனா? அப்பொழுது தேரை துடாவி துடாவி பார்த்தாள் கௌசல்யா பிராட்டி. கொண்டு விட்டியாடா காட்டில் சுமந்திரா என்று கண்ணாலேயே என்னை சுட்டெரித்தாள். ஒரு தாயை விட்டு மகனை பிரித்து காட்டில் கொண்டு விட்டோம். அது என் நெஞ்சை அப்படியே வாட்டின்று. அதுக்கு என்ன பாவத்துக்கு தண்டனை? அந்த பாவம் போனால் தானப்பா வைகுண்டம் போக முடியும்.
இதான் இத்தனால கதறி கதறி துடிச்சிட்டீரே, அதே போயிடுத்து இந்த பாவம் என்றான் ராமன். இல்லை, அதுக்கு ஏதாவது நான் செஞ்சுட்டு தான் வைகுண்டம் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. நீர் ஒரு பிடிவாதம் பிடிக்கிறீர், வைகுண்டம் கொடுத்தா கூட வரமாட்டேன்னு ஒருத்தங்க இருக்காங்களே இப்படி. சரி, உமக்கு அடுத்த பிறவி எது குலத்தில், நான் பிறக்க போகிற எது குலத்தில் நீர் அங்கேயே பெற. ஏறத்தாழ என்னுடைய சமவேசனராகவே இருக்கலாம். ஆனால் உமக்கு நல்ல பண்பு இருக்கிறதுனால ஊரில் எல்லாம் நக்ரூரன், ரொம்ப ரொம்ப சாந்தமான மனிதன் அக்ரூரன் பேர் வைப்பா. உமக்கு தான் ஒரு விஷயம், இப்போ இந்த பிரிவில் இந்த பிரிவுக்கு ட்ரான்ஸ்ஃபர், டிரைவிங் நல்ல டிரைவர் ஆகிட்டுன்னு சொல்கிறே கம்சன் டிரைவராக போடுவான். கம்சன் யார்? எங்கள் மாமா என்னை கொல்லணும்னு காத்துட்டு இருக்கும், அவன் டிரைவராக போடுவான். பிரபு, இது வேறு தண்டனையா எனக்கு? அவசரப்படாத, கேள அக்ரூரா. அப்படின்னு கம்சனுக்கு டிரைவராக இருந்தே, ஆனால் கம்சன் என்னை அழைத்து வர சொல்லி உம்மை அனுப்புவோம் ஒரு நாளைக்கு. எனக்கு 7 வயசுல 15-16 வயசு இருக்கும், போயிடுற கொஞ்சம் பெரிய விளக்கம். நீரும் யௌவனத்திலே இருப்பிருப்போம். உண்மை என்னை அழைத்து வர சொல்லி சொல்லுவான். நான் போய் எதுகுலத்தில் இருந்து ஆயர் குலத்தில் நந்தகோபர் குமரனாக ஒளிந்து வளர்ந்து கொண்டிருப்பேன். உண்மையிலே நான் எதுகுலத்தை சேர்ந்த வசுதேவர் தேவிக்கு புத்திரன். வசுதேவர் தேவியின் தாயார் தகப்பனார் அவர்களிடமிருந்து வசுதேவர் மூலமே நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அவதரித்த உடனே. இப்பொழுது என்னை என் தாயார் தகப்பனார் பக்கத்திலே கொண்டு அழைத்து செல்வாய், இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அப்புறம் ரிலாக்ஸ்டாக இருப்பியா? அடியே நான் அக்ரூரன். அந்த சுமந்திரர் அக்ரூரனாக வந்து பிறந்தான். அக்ரூரனாக பிறந்தான். அவன் எதுகுலத்தில் இருக்கிறதுனால வசுதேவர்கிட்ட ஈடுபாடு, கிருஷ்ணர்கிட்ட பரம பக்தி. ஆனால் வெளியில் காட்டிக்க முடியாது, ஏன்னா கம்சனுடைய ஆட்சி. சில ஆட்சிகளில் சொல்கிறாங்க இல்லையா, அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, எவ்வளோ கழிவுன்னு போடுறாங்க. அதனால் கம்சன்கிட்ட இருந்தபோது தன் கிருஷ்ண பக்தியை உள்ளே வைத்து கொண்டு இருந்தார். அவர் கம்சனுக்கு டிரைவராக பணி செய்தார். அப்பொழுது ஒரு நாள் கம்சன் அழைத்தான், அக்ரூரா, உனக்கு தெரியுமா உங்கள் ஆள் கிருஷ்ணன், உங்கள் எதுகுலம் தான்டா, வசுதேவர் பிள்ளை. அடியேன்னு தெரியும் அவருக்கு கிருஷ்ணன். அப்பா பிரபுன்னு கேட்ட உடனே ஆனந்தம். அவரை என் மருமானம் இப்போ தான் தெரிஞ்சுது, இந்த வசுதேவர் ஏதோ ஃப்ராடு பண்ணி கொண்டு விட்டுருக்கான் நந்தகோபத்தை. நீ போய் அவனை அழைத்து வரணும். பிரபுவே, அழைச்சா கூட்டா வருவானா உங்கள் உத்தரவுக்கு? ஏன்னா உங்கள் உத்தரவு அடி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன் அடி பண்ணி மாட்டான், வருவானா? சக்கரவர்த்தி இல்லையா? வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு யாகம் பண்ணுறேன்னு ஒரு உழைப்பேன். இப்போ தான் வருமானு தெரிஞ்சு எங்கே இருக்கான்னு சொல்லி அந்த யாகத்துக்கு தனுர் யாகம்னு வச்சுருப்பேன். அந்த யாகத்துக்கு அவனை வரவழைப்பேன். வரவழைக்கும் பொழுது அவனுக்கு மாலை போட என்னுடைய கோலையாபிடங்கிற யானையை வைப்பேன். மதம் முடித்த கோலையாபிட யானை காலை தூக்கி இந்த கிருஷ்ணன் நசிக்கிடும். மதம் பிடிச்ச யானை நசிக்கிடுது, விபத்தாயிடுது, மருமான் போயிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், காரியம் முடிஞ்சுது. எப்படி நம்ம யோஜனை என்று சொன்னோம். அக்ரூரர் பார்த்தார், மகாராஜா, தாங்கள் எப்பொழுதும் பிளான் ஏ ஃபைலாட்டா பிளான் பி வச்சிருப்பீங்களே, தப்பு தவிர இந்த யானைக்கிட்ட இருந்த கிருஷ்ண தபிஷ்டா என்ன ஆகும்னு கேட்டார். அதுவா, நாங்கள் ஒரு வில் வச்சுருக்கேன், அந்த வில்லை அவன் வளைக்கணும். அந்த வில்லை அவன் வளைத்தானாகில் அந்த வில்லை எடுத்து அவன் வில்லாளி என்று பேர் வாங்கலாம். ஆனால் வளைக்க முடியாது. அந்த வில்லை காயில் தபால் அடித்து அவன் கழுத்தை வெட்டிடும். ஐயோ, என் மகன் போயிட்டானே மருமகன் ஆழ்வேன். அப்படியா? வில், வேழம், வில், யானை, வில். அந்த வில்லையும் ஹேண்டில் பண்ணிட்டா. உள்ளே பாருங்கள், கம்சன் எடுக்கக்கூடிய தனுர் விழாவில், தனுர் யாகத்தில் நம்ம குழந்தை கண்ணபிரான் கம்சனுடைய மருமான் இங்கு மறைந்து வாழ்ந்தவர் வந்திருக்கான். அவன் மல்ல யுத்தம் பண்ணுவான்னு முட்டிக்கன் சாணம் 2 பேர் வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி கொடுங்க. அந்த மல்ல யுத்தத்திலே அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தத்தில் கொன்னுடுவான். யுத்தத்தில் கொலை பண்ணிவிட்டால் ஆக்சிடென்டல் என்று சொல்லி ஒவ்வொரு கதறி கண்ணனுக்கும் பலராமனுக்கு சிலை வைத்து மறுமனையே போய்விட்டீர்கள் நினைப்பேன். என்னுடைய பர்பஸ் சர்வாயிடும். இன்னும் என்ன சொல்கிறா குருரான்னு கேட்டான்.
உங்களுக்கு அழுகை வருமான்னு கேட்டான். அழுவேன்னு சொல்கிறீங்களேன்னா, இதை பார், இது என்னது கோடம்பாக்கிலேருந்து வாங்கி வந்திருக்கேன்ப்பா, இது கிளிசரன், இதை போட்டால் நினச்ச போது அழலாம். அப்படியா, வெரி குட், போ கிருஷ்ணனை அழைத்து வர. அக்ரூரன் கண்ணனை அழைத்து வர கிளம்பினான். கோகுலத்துக்கு வந்துட்டான். கோகுலத்துக்கு நெருங்கின பொழுதே பார்க்குறான். கிருஷ்ணரை பார்க்க போகிறோம், கிருஷ்ணரை பார்க்க போகிறோம், ஆவலோடு நெருங்குறான். போகிறோம் மலைக்கு, திருமலைக்கு போகிறோம், காலி கோபுரம் தாண்ட போகிறோம், போவோம், கீழே நிற்க போகிறோம், உள்ளே விடுவா. ஆஹா, அந்த வாசல் பெரிய வாசல் திறந்து அது வழியாக நேரு வழியாக பிள்ளை துவஸ்தம்பத்தை கடந்து பகவானுடைய மண்டபத்துக்கிட்ட வந்து அதை வெங்கல துவாரபாலர் முன்னாடி வந்து எம்பெருமானை பார்ப்பேன், ஆஹா அந்த திருவேணியை சேவிப்பேன், ஜெருகண்டின்னு வா, ஆஹான்னு பதவி ஓடி வருவேன் அப்படின்னு கற்பனை பண்ணி கொண்டே திருவேங்கட யாத்திரை பண்ணக்கூடியவர்கள் போல போவேன். கோகுலத்துக்கு கிருஷ்ணனை வந்தாய் அக்ரூரான்னு அவன் தலையில் வைத்து வருடுவான், அனுகிரகம் பண்ணுவான், அம்மா எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்கான்னு கேட்பான், அவரை அழைத்து வருவேன், பாக்கியம் கிடைச்சதுன்னு அக்ரூர யாத்திரை போயிட்டு வர்றார். கோகுலத்தை நெருங்கினோடனே கீழே பார்க்கிறார். சங்க சக்கர கண்ணன் திருவடிகள் என்று அதில் வீழ்ந்து புரண்டு கோகுலத்துக்கு வந்து கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு தேர்லே திரும்புகிறார். திரும்பறச்சே மதுரைக்கு போகிறவர்களில் ஸ்நானம் பண்ணுறார் யமுனையில். தேர்லையும் பத்திரமாருங்க பசங்களான்னு சொல்லிட்டு யமுனையில் ஸ்நானம் பண்ணால் யமுனையில் ஜலத்துக்குள்ளே பார்க்குறாரு பலராமன் ஆதிசேஷனாக கண்ணன் படைத்திருக்கிற காட்சி. வீட்டுக்கு பத்திரமாருனா குழந்தை எப்படி இங்கே வந்ததுன்னு ஓடி மேலே வந்து பார்த்தார் ஈர வேஷ்டியோட. என்னமாமா என்ன குளிரதா அப்படின்னு கேட்டு பலராமன் கிருஷ்ணன் சிரித்தார். தேரில் குழந்தைகள் இருக்கே அப்படின்னு மறுபடியும் ஜலத்தை குளிக்க வந்தார். அந்த ஆதிசேஷ சயனத்தை பார்த்து இப்படி தேருக்கு போவார், ஜலத்துக்கு வருவார், ஆற்றுக்கு போவார், தேருக்கு வருவார் என்று தடுமாறி ஊசலாடி கண்ணனை அனுபவித்தான் அக்ரூரன். அப்பொழுது அக்ரூரன் கண்ணபிரானை ஸ்தோத்திரம் செய்தான். அதை கேட்டு கண்ணன் மகிழ்ந்தான். எனவே பகவானுக்கு அக்ரூர ஸ்துதி சம்பிரீதன் என்று தெரியும். இதற்கான வாய்ப்பாடு சொல்லுவோன்னு கேளுங்கள். ஸ்நானேவ ததா திருஷ்ட்வா பிரவாஹே ஸ்யந்தனே பிதம் அக்ரூர ஸ்துதி சம்பிரீதः அக்ரூரோஸ்தாவித் சபக்திமான். அன்பர்களே, இதற்கு தமிழ் பாட்டு கேளுங்கள். யமுனை புனலில் கரையில் தேரில் பரணை கண்ணனை பார்த்து வியந்த அக்ரூரன் துதியாலே மகிழ்ந்தவன் அக்ரூர ஸ்துதி சம்பிரீதன் ஆனான் தானே. பகவான் நமக்கு அருள் செய்வதற்கு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். அக்ரூரனுக்கு அருள் செய்து போல் நமக்கும் செய்வான். அக்ரூர ஸ்துதி சம்பிரீதாய நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.